Hi friends, today நம்ம 11th bookல first unitல உள்ள இலக்கணம் பார்க்க போறோம். டைட்டில் பாருங்க, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். புணர்ச்சி விதி பார்க்க போறோம். அப்புறம் குச்சியெழு வர ஈறு, உயிரீறு, மெய்யீறு இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடியே லோயர் கிளாஸஸ்லேயே வந்துட்டு புணர்ச்சி விதி, குச்சியல் உகரம், குச்சியல் இகரம் அப்படின்னா என்ன, அப்புறம் வந்து முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள், என்னென்ன எழுத்துக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வரும், என்னென்ன எழுத்துக்கள் வந்து லாஸ்ட் வரும், இது எல்லாமே நம்ம வந்து லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். அந்த வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு இந்த இலக்கணம் வந்து படிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் இதில் வந்து குச்சியலுகரம் அப்படின்னா என்ன, அதோட டெஃபனேஷன், இதனால் குச்சியலுகரம்னு சொல்கிறோம், அந்த இதெல்லாம் நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிட்டீங்க. இப்போ இதை வந்து அந்த குச்சியலுகரத்தை வச்சு நமக்கு எப்படி வந்து புணர்ச்சி விதியை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை. அவை நம் ஒலிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். இதற்கு சொற்களின் முதலிலும் இறுதியிலும் ஒலிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன. நம்மலாம் வந்து இப்போ நார்மலாக ஒரு கேம்லாம் விளையாடுறோம் இல்லையா, இப்போ சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா முதல்லையும் லாஸ்ட்ல உள்ள எழுத்தை மட்டும் வந்துட்டு வச்சுட்டு நடுவில் உள்ள சென்டரில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றி போடுவாங்க. அது என்னென்னா ரீடிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்போ இந்த கேம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சொல்லை வந்து உச்சரிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் ரீட் பண்ணுறது எதை ரீட் பண்ணுமானா முதல் எழுத்து லாஸ்ட் எழுத்து, அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சொற்களின் புணர்ச்சியில் முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. ஆமாம், சொற்களின் புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பிரித்து எழுதும்போதோ சேர்த்து எழுதும்போது, ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து எழுதும்போது நமக்கு மெய்யெழுத்து சேரலாம். வந்துட்டு மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக வந்து மாறலாம். இந்த மாதிரி மாறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த புணர்ச்சி விதியில் முதல் சொல்லில் இப்போது நாட்டு பண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாட்டு ப்ளஸ்ஸு பண், நாடு கூட்டல் பண் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இதில் பாருங்க, முதல் எழுத்துல ஈற்று சொல் என்னது, டு. ஓகேவா. அதே மாதிரி ரெண்டாவது எழுத்துல ஃபர்ஸ்ட் சொல் என்னது, பா. இதை தான் சொல்கிறாங்க ஈற்று சொல்ல தான் வந்துட்டு முதல் சொல்லின் இறுதி எழுத்து, அதை மாதிரி வரும் சொல்லின் முதல் எழுத்தை வந்து பா. இதை தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை எவை என அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா ஆகிய சொற்களில் தமிழ் சொற்கள் எவை என்பதை அறிய முடிகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தமிழ் சொற்கள் இதில் என்னென்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்க, காவிரி நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற சொற்கள் தான். பாவை தமிழில் யூஸ் பண்ணுவோம், கோதை யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்துட்டு வேற்றுமொழி சொற்கள். ஓகேவா. டமாரம், டப்பா, ராக்கி இதெல்லாம் வந்து வேற்றுமொழி சொற்கள். ஓகேவா. அதே மாதிரி ரெக்கையும் வந்துட்டு நம்ம ஈ ரா இக்கை அப்படின்னு எழுதுவோம். இவங்க ரெக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேச்சு வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இங்கே பாருங்க, இவற்றுள் காவிரி, பாவை, கோதை ஆகியவை தமிழ் மொழி சொற்களாக உள்ளன. டமாரம், ரெக்கை, ராக்கி, டப்பா ஆகியவை பிறமொழி சொற்களாக உள்ளன. எனவே சொற்களில் தமிழ் மொழிக்கு உரியவை பிறமொழிக்கு உரியவை எவை எவை என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொற்களில் எழுத்துக்களின் வருகை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா. எழுத்துக்கள் வந்து எங்கெங்கே வருது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மொழியின் முதல்ல வந்து எத்தனை எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. 22 எழுத்துக்கள் மொழியின் முதல்ல வரும். அது என்னென்னு பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் 12ம் சொற்களின் முதலில் வரும். அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிர்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. அதாவது என்ன அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் வந்து 18 இருக்கு இல்லையா, அந்த 18மே வந்துட்டு இப்போ இக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லின் முதல்ல வந்து பயன்படுத்துவதில்லை. ஆனால் கா அப்படின்ற சொல் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, எப்படி அந்த கா வருது, இக்கு கூட்டல் ஆ கா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து புணர்ச்சி பெற்று உயிர்மை எழுத்தாக தான் நம்ம வந்து சொல்லின் முதல்ல வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, மெய்களில் கா, ஞா, சா, ஞா, தா, நா, பா, மா, யா, வா
என்னும் 10 வரிசைகள் உயிர்மை வடிவங்களாக சொல்லின் முதல்ல வரும். ஓகேவா? இந்த 10 எழுத்து மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வரும். இதில் ஞா அப்படின்ற சொல் மட்டும் இல்லை, ஞா மட்டும் வரும். ஓகேவா? என்னும் சொல்லில் மட்டுமே ஞா வரும். எங்கே நம்ம ஞா யூஸ் பண்ணுறோமோ இந்த சொல் ஞனம் அப்படின்ற சொல்லில் மட்டும்தான் ஞா வரும். இப்போ வந்து நம்ம ஞனம் அப்படின்ற சொல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, பட் செய்யுளில் வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, டா, நா, ரா, லா, 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 ரா, நா, அந்த 8மே வந்து சொல்லின் முதல்ல வராது. புரியுதா? உயிரெழுத்து 12 வருது, மெய்யெழுத்து 18ல் 10 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதல்ல வருது. ரிமைனிங் 8 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல்ல வர்றதில்லை. ஓகேவா? அதே மாதிரி ஆயுத எழுத்தும் வந்துட்டு சொல்லின் முதல்ல வராது. ஆக மொத்தம் 22 லெட்டர்ஸ் மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. குறள் என்ற சொல்லை இக்கு கூட்டல் உ, இரு கூட்டல் ஆ கூட்டல் இல் என பிரிக்கலாம். அதாவது என்ன எப்படி எழுதியிருக்காங்கன்னா, கூ அப்படின்ற சொல் வந்து எப்படி பிரிக்கலாம், இக்கு கூட்டல் உ அதை பிரித்து நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா வந்து கூ அப்படின்னு மாறும். அது மாதிரி ரா, ரா வந்து இரு கூட்டல் ஆ, ரா, அப்புறம் ஒரு மெய் எழுத்து இல் அப்படின்னு பிரிக்கலாம். சொல்லின் முதலில் உள்ள கூ என்னும் எழுத்து உயிர்மை எழுத்தை இக்கு கூட்டல் ஊ என பிரிக்கும்போது இக்கு என்ற மெய் எழுத்தை சொல்லின் முதலில் வருவதை அறியலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கா பயன்படுத்தினாலுமே இக்கு கூட்டல் ஆ அப்படி தான் நமக்கு பிரியுது. ஓகேவா? அப்போது மெய் எழுத்து தான் ஃபஸ்ட்டு வருது. அதனால தான் மெய் எழுத்து 10 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னும் மெல்லின மெய்விடம் என பொருள் தரும் ஞனம் என்னும் சொல்லில் மட்டுமே முதலில் வரும். ஆமாம், அப்படின்ற எழுத்து வந்து ஞனம் அப்படின்ற சொல்லல் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல் வந்து தனியாக வராது. அங்கனம், இங்கனம், உங்கனம், எங்கனம், ஞாங்கனம் இந்த மாதிரி சுட்டெழுத்துக்களோட வரும். ஆ, இ, உ அப்படி இந்த 3மே வந்து சுட்டெழுத்துக்கள். அப்புறம் ஏ, ஞா அப்படின்றது வினா எழுத்துக்கள். இதோட சேர்ந்து தான் அந்த ஞானம் அப்படின்ற சொல்லும் வரும். எப்படி வருதுன்னு பாருங்க. அங்கனம், இங்கனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை பயன்படுத்துறதில்ல, பட் வந்து இலங்கையில் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, உங்கனம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை, ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் இலங்கை தமிழர்கள் உங்கு, உங்கனம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போது இதில் 22 எழுத்துக்கள் வந்து நமக்கு மொழி முதல்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன எழுத்துக்கள்னு பாருங்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10, மொத்தம் 22 எழுத்துக்கள். அடுத்து கடைசியில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12மே வந்து சொல்லின் இறுதியிலும் வரும். அடுத்து பாருங்கள், மெய் எழுத்துக்களில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இ, இர், இல், இவ், இல், இல் இந்த 11 எழுத்து வந்து சொல்லில் கடைசி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வில்லினமை, வல்லினம் அப்படின்னா என்னது? கசட தவற வல்லினம். அதான் இக்கு, இச்சு, எட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த வல்லினமை 6ம் மெல்லினத்தில் இங்கு அப்படின்ற மெல்லினமை அந்த 1ம் சொல்லல் கடைசியில் வராது. ஓகேவா? வல்லினமையும் மெல்லினத்தில் இங்கு அப்படின்ற இந்த 7 எழுத்துக்களும் சொல்லின் கடைசியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றியலுகர எழுத்தையும் சேர்த்து கொள்வர். குற்றியலுகர எழுத்துக்கள் அப்படின்னா குசுடு, துபுரு இந்த 6 எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பழைய முன்னாடி எழுதுகிறவங்க வந்துட்டு குற்றியலுகர எழுத்துக்களையும் வந்துட்டு இலக்கணத்தில் மொழி இறுதியில் வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இஞ்சு, இந்து, இவ்வு இந்த 3 பழைய இலக்கியங்களில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவதில்லை. ஆமாம், இந்த 3 சொற்களும் வந்துட்டு சொல்லின் இறுதியில் வரும். இது நம்ம லோயர் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். இஞ்சு வந்து உறிஞ்சுன்னு சொல்லுவாங்க, இந்த அப்படின்ற சொல் வரிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு இந்த 3 எழுத்துக்களுமே வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் இப்போ இல்லை. இந்த 24 எழுத்துக்கள் என்னென்ன பார்க்கலாம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் எழுத்து 1, மொத்தம் 24.
ஓகேவா? மொழி முதல்ல வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 10. அப்போ 22 எழுத்துக்கள் வந்து மொழி முதல்ல வரும். மொழி இறுதியில் 24 எழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியல் ஓரம் எழுத்து 1. ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்து மொழியின் இறுதியில் வரும். அடுத்து பாருங்க புணர்ச்சி. புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சொல்லை பிரித்து எழுதிட்டு அதை பிரித்து எழுதுகிறோம் இல்லையா? பிரித்து எழுதுறதுல முதல் சொல்லை வந்து நிலைமொழின்னு சொல்கிறோம். அடுத்து வர்ற சொல்லை வந்து வருமொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலைமொழியும் வருமொழியும் வந்துட்டு இணைகிறது, அதாவது சேர்த்து எழுதுறது தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், தமிழ் கூட்டல் அரசி. இதில் தமிழ் அப்படின்றது வந்து நிலைமொழி, அரசி அப்படின்றது வந்து வருமொழி. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்னவாயிருக்கு? தமிழரசி அப்படின்னு ஆயிருக்கு. அதாவது இல்லு கூட்டல் ஆ சேர்ந்து ழா அப்படின்னு மாறி இருக்கு. அது மாதிரி பாருங்க, நாடு பண். நாடு அப்படின்றது நிலைமொழி, பண் அப்படின்றது வருமொழி. இதில் டூ பா. ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கும் இடையில என்னது வந்திருக்கு? மெய் எழுத்து வந்திருக்கு, நாட்டு பண் அப்படின்னு வந்திருக்கு. இது மாதிரி நிலைமொழியின் இறுதி எழுத்தும் மறுமொழி முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உயிரிரு மெய்யிரு எப்படி பிரிக்கிறாங்க வாங்க பார்க்கலாம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரிரு எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யிரு. எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். மணி கூட்டல் மாலை, இது சேரும்போது மணி மாலை அப்படின்னு சேருது. பட் இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க, நிலைமொழியில் உள்ள நீயை வந்து பிரித்து எழுதியிருக்காங்க. அப்படி பிரித்து எழுதும்போது இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பிரியுது. அவள் பிரியும் போது இந்த ஈயை வச்சு தான் இவங்க வந்து உயிரிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இது மெய்யிருனா பாருங்க, பொன் வண்டு. இந்த இதில் கடைசி லெட்டர் வந்து இன்னுன்னு வந்திருக்கு. ஸோ இதனால மெய்யிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா நிலைமொழியில் உள்ள முதல் எழுத்தை பார்க்கணும். ஓகேவா? சொல்லியிருக்காங்க பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர்மொழி, வருமொழி. ஓகேவா? வருமொழியில் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர்மொழி, உயிர் முதல். வருமொழி முதல் எழுத்து வந்து உயிர்மெய்யாக இருந்து அதன் முதலில் நிற்கும். ஓகேவா? வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும். இங்கே பாருங்க, வாழை இலை. இதில் வருமொழி என்னது? இலை. ஓகேவா? இந்த இலையை வந்து நம்ம பிரிக்கும்போ இலையில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஈ வந்து உயிர் எழுத்து. ஓகேவா? ஸோ இதனால் இதை வந்து உயிர் முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பாருங்கள், தமிழ் நிலம். இதில் வருமொழியில் முதல் எழுத்து பார்க்கணும். வருமொழியில் முதல் எழுத்து நீன்னு வந்திருக்கு. இந்த நீ வந்து உயிர்மையாக இருக்குது. இது வந்து எப்படி பிரியும்? இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும். அப்போ இதில் இன் அப்படின்றது தான் முதல் எழுத்து. அப்போ இன்னு தான் வந்து என்னது? மெய் எழுத்துன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து மெய் முதல். ஓகேவா? உயிரிரு மெய்யிரு அப்படின்னா வந்துட்டு நிலைமொழியில் கடைசி லெட்டரை வச்சு சொல்லணும். உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா வருமொழியில் முதல் எழுத்தை வச்சு நாம் அது என்ன அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி. இப்போ சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையே 4 விதமாக பிரிக்கலாம். இந்த புணர்ச்சி விதியவே வந்து நம்ம 4ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிலைமொழியோட கடைசி எழுத்து வருமொழியோட முதல் எழுத்தும் சேர்றது தான் புணர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த புணர்ச்சி எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி. நமக்கு சொற்கள் வந்து 4 வகைப்படும் அப்படின்னு தெரியும். ஸோ அதில் இடைச்சொல் உரிச்சொல் வந்து பெயரையும் வினையும் மட்டும்தான் சார்ந்து வரும். அப்படி வந்தாலுமே வந்துட்டு நிலைமொழி வருமொழியாக எந்த மொழி வருதோ அதை வச்சு தான் வந்து புணர்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், எந்த மாதிரி 4ஆக பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஈற்றெழுத்து முதல் எழுத்து. எடுத்துக்காட்டை வச்சு தான் நம்ம இந்த ஈற்றெழுத்து முதல் எழுத்து வந்து சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்கள், மலை, அருவி. இதில் வந்து ஈற்றெழுத்து அப்படின்னா என்ன பார்ப்போம்? நிலை மொழியில் கடைசி லெட்டர் பார்ப்போம், லை. லை இதை எப்படி பிரிக்கலாம்? ஐ இல்லு கூட்டல் ஐ, லை அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வருமொழியில் ஆ அப்படின்ற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ லைக்கும் வந்துட்டு உயிரெழுத்து வந்திருக்கு, ஆக்கும் உயிரெழுத்து வந்திருக்கு. ஸோ உயிர் உயிர். ஓகேவா? நம்ம இப்போ தானே படித்தோம்,
லை அப்படின்னு வந்தால் இல்லு கூட்டல் ஐ, கடைசி லெட்டரை பார்க்கணும். கடைசி லெட்டர் வந்து ஐ அப்படின்னு வரும். இங்கே ஆ முதல் எழுத்து பார்க்கணும், ஆ உயிர் எழுத்து. அடுத்து பாருங்கள் தமிழ், இதில் இல் அப்படின்றது மெய் எழுத்து, இங்கே ஆ அப்படின்றது உயிர் எழுத்து. அப்போ மெய் கூட்டல் உயிர். அடுத்து பாருங்கள் தென்னை, இது எப்படி பிரியும்? இன்னு கூட்டல் ஐ நை அப்படின்னு பிரியும். ஸோ ஐ தான் கடைசி லெட்டர். இங்கே பாருங்கள் மரம், மரம் எப்படி பிரியும்? இம்மு கூட்டல் ஆ மா பிரியும். அப்போ இம் அப்படின்றது தான் வந்துட்டு முதல் எழுத்து. அப்போ உயிர் கூட்டல் மெய் அப்படின்னு வருது. அடுத்து பாருங்கள் தேன்மலை, இங்கே வந்து மெய் இருக்குது, இங்கே மா வந்து இம்மு கூட்டல் ஆ. அப்போ என்ன வரும்? இம்மு, மெய் தான் இருக்குது. ஸோ மெய் மெய் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இடைச்சொல்லு உரிச்சொல்லு வந்தாலுமே வந்துட்டு சொற்கள் வந்து புணர்றதை பொறுத்து தான் புணர்ச்சி விதி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனி கூட்டல் சாறு, இது வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், கனியும் ஒரு பெயர் தான், சாறுன்றதும் ஒரு பெயர் தான். ஸோ பெயர் கூட்டல் பெயர். அடுத்து பாருங்கள் தமிழ் கூட்டல் படி, தமிழ் அப்படின்றது ஒரு பெயர், படி அப்படின்றது ஒரு வினையை குறிக்குது. ஓகேவா? இதை சேர்த்து எழுதும்போது எப்படி வரும்? கனிச்சாறு இச்சு வருமா? இங்கே தமிழ் கூட்டல் படி, தமிழ் படி இப்பு வருமா? அடுத்து பாருங்க நடந்து செல், நடந்தும் வினை தான், செல்லும் வினை தான். இருந்தாலும் இது சேர்த்து எழுதும்போது எப்படி? நடந்து செல் இச்சு வருமா? அடுத்து பாருங்க படித்த கூட்டல் நூல், படித்த அப்படின்னா வினை, நூல்னா பெயர். அப்போ இது வினை கூட்டல் பெயர் அப்படின்னு வருது. ஓகேவா? அடுத்து பாருங்க புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகின்றது. எனவே எழுத்துக்களும் சொற்களும் ஒளி கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சி ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்க குற்றியலுகர ஈறு, குற்றியலுகரம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, குசுடு துபுரு, இதுதான் வந்து குற்றியலுகர ஈறுன்னு சொல்றாங்க. அதாவது நிலைமொழியில ஈற்றெழுத்து குசுடு துபுரு அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து குற்றியலுகர ஈறு அப்படின்னு சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். சார்பெழுத்துக்களில் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. இது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன். இது வந்து நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க குற்றியல் உகரத்தில் நுந்தை அப்படின்ற லெட்டர் தவிர குற்றிய லிகரமும் இக்கால சொல்லில முதல்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க ஆயினும் குற்றியலுகரத்தின் 6 வகைகளும் சொல்லின் இறுதியில் வருகின்றன. அதாவது குற்றியலுகர சொற்களான குசுடு துகுரு இந்த சொற்கள் வந்து சொல்லின் முதல்ல வராது, பட் நிலைமொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் எடுத்துக்காட்டு பாருங்கள் உங்களுக்கு புரியும். வீடு கூட்டல் இல்லை, இதில் டூ வந்து என்னது? குற்றியலுகர சொல். ஓகேவா? அது வீடில்லை அப்படின்னு மாறி இருக்கு. இது பாருங்கள் நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்புறம் முரடு கூட்டல் காலை, முரட்டு காலை, டூ வந்திருக்கா நிலைமொழியில். ஓகே, இது வந்து குற்றியலுகர சொல். ஓகேவா? அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம். அச்சு கூட்டல் பலகை, அச்சு பலகை. இங்கே கசட தபர வல்லினம் இச்சு வந்திருக்கா. ஸோ இது வந்து வன் தொடர் குற்றியலுகரம். அப்புறம் பஞ்சு கூட்டல் பொதி, பஞ்சு பொதி. ஞங்கன ஞமன மெல்லினம். ஓகேவா? இங்கே இஞ்சு வந்திருக்கு. ஸோ மென் தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? மார்பு கூட்டல் கூடு, எரல வரல இடையினம். ஸோ இடைத்தொடர் குற்றியலுகரம். இங்கே எஃகு வந்திருக்கு, அக்கு வந்ததுனால இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். இது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட இந்த இது முடியுது. லாஸ்ட்டு ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என் சொல்லுக்கு என்ன மரியாதை என தர்க்கம் பேசுவது இருக்கட்டும், எங்கு இருந்தாலும் நம் மொழிக்கு முதல் இடம் ஏற்படுத்த சிந்தியுங்கள் வரும்னு நினைக்கிறேன். இறுதியில் தமிழ் தாய்மொழியை வளப்படுத்தும் தனி வழியை சிந்தியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.